தங்கச்சி என்னென்ன அம்மைக்கு தானே பாட போனேன், என்னமோ அந்தமானுக்கு போய் பாடின மாதிரி இவ்வளவு லேட்டா வர? அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்தம்மா. சந்தைக்கா? எதுக்கு? அம்மா நான் என் பாட்டுக்கு பாடினேன், ஆத்தா அவ பாட்டுக்கு இறங்கி போயிட்டா. அந்த சந்தோஷத்துல காசு கொடுத்தாங்களா, நேர சந்தைக்கு போய் தங்கச்சி ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. அண்ணே நாளைக்கு கௌரி நோம்பு, ஆத்தாவுக்கு இதை சாத்தினா அம்சமா இருக்கும். ஆத்தாவுக்கு சாத்த போறியா? நான் என் தங்கச்சி தான் புடவை எடுத்து வந்தேன். இது பாருன்னு, தங்கச்சிக்கு புடவை எடுக்கிறது ஓ உரிமை, ஆனா ஆத்தாவுக்கு இந்த புடவையை சாத்துறது என்னோட கடமை. அண்ணே நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த முத்துமாரி அம்மன் தான் நம்மளை பெத்த அம்மா இல்லையா? தூக்கத்துல கூட உனக்கு ஆத்தா ஞாபகம் தான். அண்ணே அது என்ன கையில போட்டல? ஒண்ணு இல்ல, காட்டுனே, எனக்கு பிரிச்சு காட்டு. ஐயோ பாத்துட்டியா, இப்படி வாதக்காரி பிரிச்சு காட்டலன்னா நீ விட மாட்ட. இங்க பாத்தியா முத்து? எதுக்குண்ணே? தங்கச்சி ஆத்தாவுக்கு முத்து மாலை போட்டுதான் வேண்டியிருக்கேன், அதுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா முத்து சேர்த்துட்டு வரேன். அண்ணே நீ ஆத்தா கிட்ட என்ன வேண்டிக்க போற? உனக்குன்னு எந்த ஆசையும் இல்லையே. அம்மா எனக்கு இன்னும் ஆசை இல்லாம இருக்கலாம், இந்த அண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்கக்கூடாதா? சீக்கிரம் என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அதை எங்க நாள பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அண்ணே ஆத்தா கேக்குறத கொடுக்கறவ, அவகிட்ட கிடைக்காதத கேட்க கூடாது. கோயில் சம்பிரதாயப்படி இந்த பூசாரி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சம்பிரதாயத்தை மீற சக்தி எனக்கு இல்ல. தங்கச்சி இந்த சம்பிரதாயம் சட்டம் இதெல்லாம் பாசத்து கிடையாது. என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், இது ஆத்தாவுக்கும் எனக்குள்ள வழக்கு. இதுல நான் தான் ஜெயிப்பேன், நீ தலையிடாத. ஆத்தா என் பம்ப சத்தம் கேட்டு நீ சந்தோஷமா இருக்கிறது உண்மைன்னா என் தங்கச்சி வாழ்க்கையில மேல சத்தம் கேட்கணும். என் தங்கச்சி கழுத்துல கல்யாண மாலை விழுந்ததும் அடுத்த நிமிஷமே இந்த முத்து மாலையை உனக்கு கணக்கியா செலுத்துறதா வர்றதா. பவானி என்னங்க? யாரு இவர்? கேட்டேன், யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா உங்களை பார்த்துட்டு தான் கோவில பிடிவாதமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி போ. யார் நீங்க? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா இங்க இல்ல, நீ சர்பசாந்தி யாகம் பண்றியே அங்க. நான் சர்பசாந்தி யாகம் பண்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த காத்தவராயன் கண்ணுக்கு காத்தே தெரியும். இந்த செவ்வாட சித்தனுக்கு உன் தலையெழுத்த படிக்கிற வித்தையும் தெரியும். வா. ஆமா, எதுக்காக இந்த சர்பசாந்தி யாகெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கோவில் நகைகளை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க நகைகளோட காட்டுக்குள்ள போனப்போ ஒரு அமானுஷ்யமான சக்தி அவங்களை அடிச்சிருச்சு. அவங்க கிட்ட இருந்த நகைகள்லாம் மண்ணோடு மண்ணா புதைஞ்சு போச்சு. அந்த புதையல ஒரு நாகம் காவல் காக்கிறதா கேள்விப்பட்டேன். சர்ப்பசாந்தி யாகம் பண்ணா புதையல் இருக்கிற இடம் தெரிஞ்சிடணும் ஒரு ஜோசியர் சொன்னார். அதுக்குதான் இந்த யாகம் பண்றேன். உனக்கு அந்த புதையல் இருக்கிற இடம் தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, காட்டுறேன். புத்து கோயிலே அந்த புதையல் இருக்கு? ஆமா, கோயில் நகை இங்க புதஞ்ச இடத்துல புத்து வளர்ந்துருச்சு. பொக்கிஷத்தை காப்பாத்த நாகமும் வந்துருச்சு. அந்த புத்து நாகத்தை மீறி புதையல் எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு சர்ப்பசாந்தி யாகம் சரிப்பட்டு வராது. என் மந்திர சக்தியால கீரி வசி யாகம் பண்ணணும். அதை இந்த ஊர் எல்லைக்குள்ள பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். மலையாண்டி, நம்ம தோப்பு பங்களால புகையில கோடவுன் இருக்குல்ல,
அங்க இருக்கிற புகையில மூட்டையெல்லாம் வேற இடத்துக்கு மாத்திருங்க. ஐயா, அதுல புகையில மட்டும் இல்ல, அதுவும் இருக்கு. வேற இடத்துக்கு மாத்தும் போது விஷயம் வெளியே தெரிஞ்சுட்டா? ஏய், நம்ம லாரியை மடக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? போய் சொன்னது செய்யுங்க, போங்க. யோ, என்னையா பெரிய லாரியை மடக்குறீங்க? பெரிய லாரியா? திறந்து கொடுப்போம். பெரிய லாரியா? ஏன் வண்டியை செக் பண்ண அனுப்புற? பெரியவர் லாரி சரி, பெரியவர் தப்பு பண்ண மாட்டார். பெரியவர் தப்பு பண்ண மாட்டார் சரி, வண்டி ஓட்டுறவன் சின்ன பையன் தானே, அவன் தப்பு பண்ணல. எந்த வண்டியும் செக் பண்ண அனுப்ப கூடாது. ஓகே? ஓகே சார், கேர்ஃபுல். லாரியை சீஸ் பண்ணி ஆபீஸ் கொண்டு வாங்க. எஸ் சார். மம்மி, காஃபி. கொஞ்சம் பொறுமா, வேலைக்காரி கறந்த பாலை கொட்டிட்டா, வேற பால் வாங்கிட்டு வர போயிருக்கா. ஓ ஷிட். அம்மா, வாமா சாமண்டி. அபிஷேக பாலை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு ஆத்தாவுக்கு உங்க செலவுல பூஜை. எங்களுக்கு இந்த வசதியை கொடுத்தது அந்த ஆத்தா தான். அவ பூஜை செலவு ஏத்துக்கிறது எங்க போன ஜென்மத்து புண்ணியம். சரிம்மா, நான் வரேன். மம்மி, என்னம்மா? என்ன பாலை பூஜை ரூம் கொண்டு போற? இது அபிஷேக பால். எந்த பால் இருந்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை காஃபி. அந்த அபிஷேக பால்லே காஃபி போட்டு கொடு. என்ன திமிரு இருந்தா அபிஷேக பால்ல காஃபி போட சொல்லுவ? ஏய், என் பொண்ணு காபி போட்டு தர சொன்னா காபி போட்டு தர வேண்டியதானே? அது அபிஷேக பாலா இருந்தா என்ன? அதுவும் பால் தானே? தப்புங்க. எல்லாரும் பொம்பளைங்க தான். ஆனா கட்லவளுக்கும் பெத்தவளுக்கும் வித்தியாசம் இல்லையா? பொண்ணுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு பறிஞ்சு பேச வந்துட்டீங்களே. எனக்கு காஃபி போட யூஸ் ஆகாத பால் இந்த வீட்ல எதுக்கு இருக்கணும்? பாத்தியாமா, நீ தட்டி விட்டாலும் அத அந்த ஆத்தா அபிஷேகமா ஏத்துக்கிட்டா. நீ தெரியாம செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டா. ஆனா எல்லா தப்பையும் அவன் மன்னிக்க மாட்டா. அம்மா போட்டு உனக்கு புத்தி வரலையேடி. ஐயா, புதுசா வந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் நம்ம லாரி மடக்கணும்ல, அவனை வழி பண்ணிட்டோம். என்ன பண்ணீங்க? சந்தன கடத்தல் நடக்கிறதா பொய் சொல்லி அவனை பாம்பு காட்டுக்குள்ள அனுப்பிட்டோம். ஐயா, பாம்பு காட்டுக்குள்ள போன யாருமே திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. சபாஷ்.